விடியல் ஆட்சியில் வீசும் வேங்கை வயல் கொடுமைகள் என்ற தலைப்பில் ஓராண்டு நிகழ்வை ஒட்டி ஒரு அருமையான உரையாடலை தொடங்கி வைத்திருக்கிற அறிவு சமூகம் இணையவழி தோழருக்கு மிக்க நன்றி. உரையாற்றி சென்றிருக்கிற பல்வேறு மக்கள் இயக்கங்களின் தலைவர்களே, வரவேற்புரையாற்றிய சகோதரர் அன்பழகன் அவர்களே, தொகுப்புரை வழங்க இருக்கிற தமிழ் முதல்வர் அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திய ஜெயபாலன் அவர்களே, மிக நீண்ட நேரம் பல்வேறு தலைவர்களும் அவரவர் கோணத்திலே பல்வேறு செய்திகளை முத்தாய்ப்பாக சொல்லிவிட்ட பிறகு நான் அந்த வரலாற்றுக்குள் சில செய்திகளை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். வேங்கை வயல் என்பது மனிதகுலம் கண்டிராத கொடுமை. காட்டு மிராண்டிகளிடையே அம்பு சண்டைகள், யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இனக்குழுவும் இன்னொரு இனக்குழுவின் மலத்தை தின்ன வைத்ததாகவோ சிறுநீரை குடிக்க வைத்ததாகவோ வரலாற்றில் செய்திகள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 1990களில் அங்குசெட்டிபாளையம், பன்ருட்டி அருகே அங்குசெட்டிபாளையத்தில் தான் இப்படி குடிநீர் தொட்டியில் மலத்தை கொட்டுகிற முதல் சம்பவம் நடந்தது. அதற்கடுத்து உடுமலைப்பேட்டையில் நடத்தப்பட்டது. இப்பொழுது தொடர்ச்சியாக திண்ணியத்தில் மலத்தை வாயில் தின்ன வைத்ததும் திணித்ததும், அந்த கொடுமைக்கு எதிராக நடந்த வழக்கில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிபதி முருகேசன் வாயில் மலம் இருந்ததற்கான தடயங்களோ ஆதாரங்களோ இல்லை என்று குற்றவாளிகளை விடுவித்ததும் இந்த குற்றங்களை செய்வோருக்கு மிகுந்த துணிச்சலையும் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதலை தொடுப்பதற்கு துணிவையும் கொடுக்கிறது. திண்ணியத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கை, தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் வேங்கை வயல் நடந்திருக்காது. வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஓராண்டு வரை இன்னும் எதிரிகள் யார் என்று அடையாளம் காட்டி கைது செய்யப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. அதனுடைய தொடர்ச்சி கோபிசெட்டிபாளையத்தில் பொலவ காளிபாளையத்தில் அருந்ததிய இளைஞர்கள் 2 பேர் சிறுநீர் குடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையாக தாக்குகிறார்கள். கவுண்டர் சாதி வெறியர்கள் தாக்குகிறார்கள். மரணம் அளவுக்கு செல்லுகிறார்கள். தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அருந்ததிய இளைஞர்கள் மயக்கம் தெளிந்து தண்ணீர் கேட்கிற பொழுது இந்த புலவகாளிபாளையத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள், தாக்கிய கவுண்டர்கள் தங்களுடைய மூத்திரத்தை அவருடைய வாயிலே பெய்து, இதுதான் தாகத்துக்கு உனக்கு தண்ணீர் என்று சொல்கிறார்கள். இதே போன்ற சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னால் தென்காசியில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது. இப்படிப்பட்ட சம்பவங்களை குறித்து அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு வன்கொடுமை தடுப்பு வழக்கு, அதன் மீது ஒரு எஃப்ஐஆர், பாதிக்கப்பட்டவனுக்கு அரசு சில 1000 லட்சங்கள் பணத்தை கொடுப்பது என்று முடித்து விடுகிறார்கள். ஒரு சட்டம் ஒழுங்கு சடங்காக இதை பார்க்கிறார்கள். உண்மையில் இவை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? இந்த சமூக பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும்? நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தெரியும். 7 தமிழர் விடுதலைக்கான போராட்டங்கள்,
அதை போல ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டங்கள், மொழிக்கான போராட்டங்கள், இடுந்தகரை போராட்டங்கள், சென்ற ஆண்டு முடிவுற்ற ஓராண்டு நடைபெற்ற உழவர் போராட்டம் டெல்லியிலே, இப்படி பல்வேறு போராட்டங்கள் சமூகத்தின் பொது பிரச்சனைகளாக அணுகப்பட்டு அது தமிழகமோ இந்தியாவோ பேசப்படக்கூடிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஓரளவு சில பிரச்சனைகள் தீர்வும் கிடைத்திருக்கிறது நெடுந்தகரை நீங்களாக. ஆனால் பட்டியல் சமூகத்துக்கு என்று ஒரு கொடுமை சாதி வெறியர்களால் எந்த சாதியில் இருந்து பட்டியல் சமூகத்தினர் தாக்கப்பட்டாலும் அந்த சாதிய கொடுமையாளர்களை எதிர்த்து, கொடியவர்களை எதிர்த்து மொத்த சமூகத்தின் எந்த பிரிவினரும் போராட வருவதில்லை. அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி நலனில் தாங்கள் ஒரு முதலாளித்துவ லாபகரத்தை அனுபவிக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளாக, வாக்கு வங்கி கணக்கு போடுகிற கட்சிகளாக இருக்கிறார்களே தவிர சாதி ஒழிப்பு, பட்டியல் சமூகத்துக்கான நீதி என்கிற பார்வைகள் அறவே அற்றுப்போன கட்சிகளாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், குறிப்பாக திராவிட இயக்கங்கள், காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள் இருக்கிறார்கள். காரணம், இந்த திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக இரண்டும் பெரியாரை பெயருக்காக பணத்தை போட்டுக் கொள்வார்களே தவிர சமூக நீதி என்பது அவர்களை பொறுத்தவரை பிராமணர்களுக்கும் பட்டியல் சாதிகளுக்கும் இடைப்பட்ட சாதிகளில் வாய்ப்புள்ள வர்க்கங்கள் அல்லது வளர்ந்த வர்க்கங்களுக்கான கட்சிகளாகத்தான் இருக்கிறதே தவிர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் கூட கடைநிலை ஏழை எளியவர்களுடைய நலனை முன்னிறுத்துகிற இயக்கங்கள் அல்ல, கட்சிகள் அல்ல. எனவே இந்த அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களும் சரி, அகில இந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜகவாக இருக்கும் சரி, இந்த பிரச்சனைகள் தங்களுடைய வெகுஜன தளத்தை உசுப்பி எழுப்பி போராடுகிற போக்கை முற்றாக கைவிட்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என்றால் அவை தலித்துகள் அல்லாத, பார்ப்பனர்களும் அல்லாத கட்சி, சாதிகளின் கட்சி என்று பொருளை தவிர அது ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி என்கிற ஒரு மாயையை விதைத்திருக்கிறார்கள். உண்மை அதுவல்ல, அவர்கள் இடைநிலை சாதிகளின் கட்சியே தான். இதை பட்டியல் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைக்கும் மக்கள் என்று பேசக்கூடிய இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் முற்றாக இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 4 கட்சிகளும் இடைநிலை சாதிகளில் அறிவிக்கப்படாத முகவர்கள் தான். இதை எந்த இடத்திலும் துணிச்சலாக பேசுவதற்கும் சொல்லுவதற்கும், எந்த வழக்கையும் சந்திப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற 2022 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற அந்த கிராம சபை கூட்டத்தில் உண்மைக்கு புறம்பாக பொய்யான கணக்குகளை ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் முத்தையா வைக்கிற பொழுது பிரச்சனை தொடங்கிவிட்டது. அவர்கள் ஏன் பொய் கணக்கு சொல்லுகிறீர்கள், இத்தனை லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவு இருக்கிறீர்கள் என்று தண்ணீர் வரவில்லை என்று கேட்கிற போதுதான் அவர்களை பார்த்து இவ்வளவு திமிரா உங்களுக்கு என்று சொல்லி அன்று அவர் சவால் விடுகிறார். நான் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்று சவால் விடுகிறார். அந்த சவால் தான் டிசம்பர் மாதம் 24, 25, 26 தேதிகளில் வெளியே வருகிறது. 25ஆம் தேதி மாலை தொலைக்காட்சிகளிலே செய்தி வருகிறது என்று சொன்னால் அந்த மலம் போடப்பட்ட நாள் 24ஆ 23ஆ தெரியாது. 26ஆம் தேதிதான் பரவலாக பொதுமக்களுக்கு தெரிகிறது. எங்களை பொறுத்தவரை 25ஆம் தேதி மாலை புதுக்கோட்டை சேர்ந்த அருமை நண்பர்
புதிய சமத்துவ கட்சியினுடைய தலைவர் தோழர் சசிகுமார் அவர்களையும் எங்கள் மாவட்ட செயலாளர் சின்னத்துறை அவர்களையும் இடத்துக்கு போய் பார்த்து வர சொல்லிவிட்டு நான் 30ஆம் தேதி வாக்கில் அந்த இடத்துக்கு சென்றேன். அங்கு எடுக்கக்கூடிய விரைவு இது புதிதாக இந்த முரண்பாடு முத்தையாவால் தான் உருவானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலை எப்படி உருவாகி இருக்கிறது? அந்த துணிச்சல் எல்லா கிராமத்திலும் பட்டியல் சாதிகளுக்கு மலத்தை போடுகிற துணிச்சலை எந்த ஒரு சாதிக்கு கொடுத்து விடாது. அந்த கிராமத்தில் ஏன் அந்த கிராமத்தில் இருக்கிற வீட்டை தவிர முன்னாலும் பின்னாலும் ஒரு 10 சென்ட் நிலம் யாருக்கும் சொந்தமாக இல்லை. குடியிருக்கிற மனையை தவிர சொந்தமாக விவசாய நிலங்கள் இல்லை. ஒரு சிலர் அங்கிருந்து வெளியேறி பக்கத்தில் போய் குடியேறி இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊரினுடைய குளத்தங்கரையில் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கருவை என்று சொல்லக்கூடிய வேலிக்கருவையை விரைவுக்காக கூட வெட்டி எடுத்து வர முடியாது. கேட்டால் ஊருக்கு பொது என்று சொல்லுகிறார்கள். ஊருக்கு பொது என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள் அந்த பொது சொத்தில் பங்கு இருக்கிறதா இல்லையா என்கிற அறிவு கூட அங்க இருக்கக்கூடிய முத்தரையர்களுக்கும் அகமுடையர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இதர சாதி இந்துக்களுக்கும் அந்த அறிவே இல்லை. அந்த அளவுக்கு வேலைக்கருவை விரைவுக்காக வெட்டுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டு இருக்கலாம். மிக நீண்ட காலத்துக்கு முன்னால் அந்த கிராமம் இனம் எஸ்டேட் கிராமமாக இருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினருக்கு, குறிப்பாக பறையர் சமூகத்தினருக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் அவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய நிலத்தை உழுதிருக்கிறார்கள். இருவார பாத்துசம் என்று சொல்லக்கூடிய குத்தகைக்கு உழுதிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய அகமுடையர்களும் முத்தரையர்களும் உழுது கொண்டிருக்கிற பறையர்களுடைய நிலத்தை இவர்களுக்கு தெரியாமல் நாட்டுக்கோட்டை செட்டியாரிடம் சென்று அந்த நிலத்தை தாங்கள் தங்கள் பேருக்கு கிரயம் பெற்று இவர்களை நிலத்தில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆக ஒரு கிராமத்தில் நான் நாங்குநேரிக்கு போன போதும் பார்த்தேன், இந்த கிராமத்திலும் பார்க்கிறேன். எப்போதும் தலித்துகள் அல்லது பட்டியல் சமூகத்தின் மீது ஒரு தாக்குதல் வருகிறது என்றால் அவருடைய கண்ணை பறிப்பது போல நில உரிமையை பறிப்பது, குடியிருப்பு மனையை பறிப்பது, இப்படியான தாக்குதல்கள் அடக்குமுறைகள் தொடர்கிறது. அந்த தொடர்ச்சியின் வளர்ச்சிதான் இந்த வேங்கை வயலில் மலத்தை கரைக்கிற கொடுமை. இந்த கொடிய செயலில் நமக்கு தெரியும், இந்திரா காந்தியை 11 நாட்கள் சிறையில் வைத்தார்கள், எம்ஜிஆரை சிறையில் வைத்தார்கள், கருணாநிதியை சிறையில் வைத்தார்கள், ஜெயலலிதா சிறையில் இருந்திருக்கிறார். ஆனா இந்த முத்தையாவை ஒரு வாரத்துக்கு சிறை வைப்பதற்கு தடுக்கிற சக்தி எது? முத்தையாவை சிறை வைத்தால் இந்த நாடு உலகமே உருண்டு திரண்டு கவிழ்ந்து விடுமா? என்ன காரணத்துக்காக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையாவை காவல்துறை பாதுகாக்கிறது என்கிற செய்தியை யாரும் எழுப்பவில்லை. இந்த நாட்டில் மிக கொடூரமான ஒரு குற்றச் செயல். இந்த வழக்கில் முதலில் பிரபாகரன் என்ற இளைஞரை, பட்டியல் சமூக இளைஞரை அழைத்து சிஐடி போலீசாரும் அங்க இருக்கக்கூடிய எல்என்ட போலீசாரும் நீ குற்றத்தை ஒப்புக்கொள், ஏன் பறையர் தன்னுடைய குடிநீரில் தானே மலத்தை கொட்டுவானா என்கிற பொது அறிவு கூட இல்லாமல் அவனை கூப்பிட்டு மிரட்டி, உனக்கு அரசு வேலை தருகிறோம், 3 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம், இந்த குற்றத்தை ஒத்துக்கொள் என்று கேட்க வேண்டிய தேவை எங்கிருந்து காவல்துறைக்கு வருகிறது? இப்படி கேட்ட காவல்துறை மீது பனிஷ்மென்ட் ஃபார் தி நெக்லெக்ட் ஆஃப் தி டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குற்றப்பிரிவின் கீழ் இந்த காவல்துறை வழக்கு போட்டு உள்ள தள்ளி இருந்தால் இன்னொரு ஊரில் காவல்துறை இப்படி செய்யுமா? எனவே இந்த அயோக்கியத்தனத்தினுடைய அனைத்து ரூபங்களும் காவல்துறையை சேர்ந்தது. காவல்துறை தான் இந்த குற்றத்துக்கு முழு பொறுப்பு. இந்த காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதல்வர் இது குறித்து எந்த அறிக்கை விட்டு இருக்கிறார்? எந்த விசாரணையை முடுக்கி விட்டு இருக்கிறார்? அந்த பிரபாகரன் விசாரணைக்கு செல்லப்பட்டு அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று தெரிந்தவுடன் நாங்கள் ஒரு 5 பேர் புதுக்கோட்டையில சென்று உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகுதான் அந்த மாலையில் அது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது.
குதிரை கீழே தள்ளி குளிபறித்த கதையாக சாதாரண போலீஸ் செய்த குற்றத்தை மாற்றுகிறோம், தீவிர விசாரணை செய்கிறோம் என்று சிபிசிஐடி விசாரணை எடுத்துக்கொண்டு இந்த சிபிசிஐடி என்ன செய்தது? அது டிஎன்ஏ டெஸ்ட் செய்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள். எப்படி டிஎன்ஏ டெஸ்டில் இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அது மலத்தை கழித்தவனுடைய மலமா, இல்ல மலத்தை கொண்டு போய் போட்டவனுடைய குற்றமா? இந்த மலத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த உடனடியாக அந்த ஓவர் டேங்க் என்று சொல்லக்கூடிய குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம் இருந்தவுடன் அதை எடுத்து அப்புறப்படுத்தி ஒரு ஓரத்தில் வீசி விட்டார்கள். அது காய்ந்து போய் பல நாட்கள் ஆகியிருக்கும். அந்த மலத்தை காய்ந்து சரியாக போன மலத்தை நீ எடுத்து நான் டிஎன்ஏ செய்கிறேன், மனிதரையும் செய்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செயல் இது! எந்த விஞ்ஞானத்தில் இப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு பட்டியல் சமூகத்தை டிஎன்ஏ டெஸ்ட் செய்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்து? என்ன நோக்கம்? பட்டியல் சமூகம் தனக்குத்தானே தாங்கள் சாப்பிடுகிற குடிநீரில் தாங்களே மலத்தையும் சிறுநீரையும் கழித்துக் கொள்வார்கள் என்று எந்த அறிவு நாணயம் உள்ளவனும் கற்பனை செய்ய முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை டிஎன்ஏ டெஸ்ட் என்கிற பேரில் சிபிசிஐடி இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான போக்குகளை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதற்கு பல்வேறு இயக்கங்கள் போராடி இருக்கிறோம். அதே நேரத்தில் அது மிகப்பெரிய திரட்சியான மக்கள் இயக்கமாக வளராதற்கு காரணம் இயக்கங்களுடைய பலவீனம். ஆனால் மக்கள் இயக்கங்கள் பலவீனம் இருக்கிறதா பலமாக இருக்கிறதா என்பதை விட ஒரு அரசாங்கத்துக்கு இதற்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இந்த அரசாங்கம் ஜாதி இந்துக்களுடைய அல்லது இடைநிலை சாதிகளுடைய நலனை கௌரவத்தை பாதுகாக்கிற ஒரு கட்சியாக இயக்கமாக இருக்கிறது என்பதை தவிர அங்கே என்ன நடந்திருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பல்வேறு இடங்களில் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொல்லி மாளாது. புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னால் தீண்டாமை வன்கொடுமைகள் தினந்தோறும் நடக்கிற மாவட்டம். இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்தார்? அவர் ஒரு நடனம் ஆடுகிற பெண், அவர் IAS தேர்ச்சி பெற்று விட்டார். அதனால அவரை கொண்டாந்து நாட்டியம் ஆடுறவரை கொண்டாந்து கலெக்டரா போட்டுட்டு அவர் நாட்டியம் ஆடிக்கு தெரிந்தார். எவ்வளவு அருவருப்பான அந்த அம்மையார் என்ன செய்தார்? அங்க இருக்கிற SP என்ன செய்தார்கள்? என்ன அயக்கத்தனமான செயல்! பிரச்சனை மலத்தை தொட்டியில் கலந்தவன் எவன் என்று கேட்டால் கோவிலுக்குள் விடவில்லை, குளத்துக்குள் விடவில்லை, அல்லது டீக்கடையில் தனிக்கூலை கொடுக்கிறார்கள் என்று பிரச்சனை திசை மாற்றி அந்த பிரச்சனையை மழங்கடித்தார்கள். இன்று வரை அது அப்படியே கிணற்றுக்குள் போட்ட கல்லாகத்தான் கிடக்கிறது. இன்னும் தேர்தல் மார்ச் மாதம் தேர்தல் வரப்போகிறது. இந்த மார்ச் மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் இடையில நிச்சயமாக இந்த வேங்கை குற்றவாளி வெளியே வரப்போவதில்லை, சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு தேர்தலை மையமாக வைத்து அதிகாரத்தை பதவியை மையமாக வைத்து நடக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள், அது தயாநிதி மாறன் எம்பியாக இருக்கட்டும், RS பாரதி முதன்மை செயலாளராக இருக்கட்டும், அல்லது அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், KKSS அமைச்சர்களே பட்டியல் சமூக தலைவர்களையும் பட்டியல் சமூக மக்களையும் பொது வெளியிலே இந்தாமா நீ எந்திரு, நீ எசிதானே, உன்னை சாமரா ஆக்குறது நாங்க தான் என்று சொல்லி பொன்முடி மிக அருவருப்பாக பேசினார். இப்படிப்பட்ட அந்த கட்சியினுடைய அமைச்சர்களை ஜாதி வெறியர்களாக மனித நாகரிகம் தெரியாதவர்களாக இருக்கிற பொழுது இவர்களுக்கு தலைமை தாங்குகிற முதல்வர் MK ஸ்டாலினிடம் எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? எனவே இந்த பிரச்சனை சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சமூக பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்தில் கையில் வைத்திருக்கிற அதிகார வர்க்கம், ஆளுகிற கட்சிகள், காவல்துறை இதை வெளியே கொண்டு வந்து விவாதிக்க வேண்டிய அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக அவை மூடி மறைப்பதற்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் இயக்கங்கள் கூட்டாக போராடுவதற்கான சூழல் தமிழ்நாட்டிலே அருகே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தனித்தனியாக இயக்கங்கள் நடத்துகிறார்கள். எல்லா இயக்கங்களும் ஒன்று திரண்டு போராடுகிற அளவுக்கு ஜனநாயகத்தில் மண்பு முதிர்ச்சியும் பெற்றுவிட்டால் இது எப்போது தீர்ந்திருக்கும். இப்போதும் கூட யாரோ 10 பேர் எடுக்கலாம், இன்னும் 10 இயக்கம் விடுபட்டு போய்விடும்.
அனைவரையும் ஒன்றிணைத்து போராடுகிற ஆற்றல் மிக்க தலைவர்களோ, ஜனநாயக பரந்த வெளியை கொண்ட தலைவர்களோ தமிழ் சமூகத்தில் இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலையை பயன்படுத்திக் கொள்ளுகிறது திமுக அரசாங்கம். பாஜக உள்ளே வந்துவிடும் என்று இவன் சொல்வதும், திராவிட இயக்கத்தை அவன் சொல்வதும், இரண்டு பேரும் இங்கே முதலாளிகளுக்கு சேவை செய்கிறது ஒன்றாக இருக்கிறார்கள். அதானிக்கு பரந்துருளை நிலம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றால் கருணாநிதி மகன் ஓடி ஓடி செய்கிறான். காட்டுப்பள்ளியில நிலம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதானியின் திட்டத்துக்கு கருணாநிதியின் மகன் ஓடி ஓடி செல்கிறார். அப்போது மோடி உள்ளே வந்து விடுவார் என்று யாரும் எதிர்த்து உன்னுடைய திட்டத்துக்கு நான் நிலம் தர முடியாது என்று சொல்லுவதில்லை. ஆனால் பட்டியல் சமூக விஷயத்தில் நடவடிக்கை எடு என்று சொன்னார். பாரதிய ஜனதாவை உண்மையிலேயே எதிர்க்கக்கூடிய யோகிதை திமுகவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் பாஜக காரன் தான் துணை இருந்தான் என்று சொன்னால் அவனை அம்பலப்படுத்தி கைது செய். அதை விட்டு அவன் உள்ளே வந்துடுவான். இந்த பிரச்சனையில் பாஜக சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதே போல அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய பிரச்சனை, ஸ்ரீமதியுடைய பிரச்சனையிலும் பாஜக தலையீடு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இதுவரை பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? பாஜக தான் என்று உங்களுக்கு உளவு பிரிவு அறிக்கைகளோ பேசியங்களோ அனுமானங்களோ இருக்கிறது என்று உண்மையா இருந்தால் பாரதிய ஜனதா திமுகவுடைய எதிர்கட்சி தானே. திமுக பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக கொள்கையாக கொண்ட கட்சி தானே. அந்த பாஜகவுக்கு குற்றங்களை மறைப்பதற்கு வேங்கவேலிலும் ஸ்ரீமதி வழக்கிலும் பாஜகவுக்கு துணை போகிற கட்சி யார்? அதிமுகவா? காங்கிரஸ் கட்சியா? சிபிஐ சிபிஎம்மா? முழுக்க முழுக்க திமுக அரசுதான் ஸ்ரீமதி வழக்கிலும் வேங்கவேலிலும் ஒடுக்கப்பட்ட சாதாரண பெண்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக நின்று வருகிறது. எனவே இந்த அக்கிரமங்களை, அநீதிகளை எதிர்த்து களமாடுவதற்கான வேலைகளில் ஒன்றாகத்தான் இந்த கலந்துரையாடலை, கருத்தாடலை நாம் பார்க்கிறோம். தவிர இந்த பொதுக்கூட்டம் கூட எந்த அளவுக்கு இந்த போலீஸ் துறையை உசுப்பி விடும் என்று தெரியவில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நோடல் ஆபீசர் யார் என்று இந்த எஸ்பி சொல்லுவாரா? கலெக்டர் சொல்லுவாரா? முதலமைச்சர் அதற்கு ஸ்பெஷலாக மந்திரி 10 மந்திரியை போடுறீங்க. புயல் வந்தா 5 மந்திரியை போடுறீங்க. கலவரம் வந்து அதை அடக்கிறதுக்கு 5 மந்திரி போடுறீங்க. வேங்கவேலுக்காக சிறப்பு அமைச்சர்களையோ சிறப்பு அதிகாரி, நோடல் ஆபீசர், சிறப்பு அதிகாரிகளை போடுவதை தடுத்தது யார்? தமிழனுடைய குடும்ப சொத்தை பறிமுதல் செய்து கூட்டு அபராதம் விதிக்க வேண்டும் என்று 89ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் விதி 95 உருவாக்கப்பட்ட விதி சொல்லுகிறது. இதுவரை எத்தனை தலித்துகள் மீதான கொடுமையை நிகழ்த்தியுள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம். நீ பணம் கொடுக்கிற, அரசாங்கத்து பணத்தை கொடுக்கிற. ஒரு தலித்துகள் கொல்லப்பட்டால், அடிக்கப்பட்டால், தாக்கப்பட்டால் அரசாங்கம் பணம் கொடுக்கு. ஆனா செஞ்சவன் நம்ம பறையனை அடிச்சா அரசாங்கம் பணம் கொடுக்குங்கிற தெம்புல அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? பறிமுதல் செய்ய வேண்டும், அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. நோடல் ஆபீசர் போடணுங்கிறது. தவறான கடமை தவறிய டிஎஸ்பி, ஐஓ, புலனாய்வு அதிகாரி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு போட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. பட்டியல் சமூகத்திற்கு ஆயுதம் கொடுக்க வேண்டும் என்ற விதிகள் சொல்லுகிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? இந்த அரசாங்கமே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக அரசாங்கமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. விழிகன் குழு போடுகிறார்கள். அந்த விழிகன் குழுவில் திமுக, அதிமுக இருக்கிற எஸ்சியை போடுறாங்க. அதிமுக ஆட்சி வந்து அதிமுக எஸ்சி, திமுகவில் இருந்தா திமுகவில் இருக்கிற எஸ்சி. இந்த திமுகவில் இருக்கிற பட்டியல் சாதிக்கும் அதிமுக இருக்கிற பட்டியல் சாதிக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல ஒரு சரத்து கூட தெரியாது. ஒரே ஒரு சரத்து கூட தெரியாது. விதிகளும் தெரியாது. அவன் கலெக்டர் எஸ்பி கை நீட்டுற இடத்துல கையெழுத்து போட்டு டிஏ வாங்கிட்டு வர்ற ஆமாசாமி குழு உறுப்பினர்கள் தான். இந்த சட்டங்களை உண்மையிலேயே பிரிவென்டிவ் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அவ்வளவுதான். தடுப்பு, வருவதற்கு முன் தடுப்பதற்குத்தான் தடுப்பு சட்டமும் வச்சிருக்கிறான். நீ வந்தாக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா பிரச்சனையை முடிச்சிடலாம் என்று நினைக்கக்கூடிய அயோக்கியத்தனம் மிக இந்த சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற ஒரு போக்கு. இது வன்மையாக பட்டியல் சமூக இயக்கங்களும் மற்ற ஜனநாயக இயக்கங்களும் கண்டிக்க வேண்டும். இந்த சட்டத்தை பல பேர் படிக்கிறது இல்லை.
நம்ம எல்லாருமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அவருடைய விதிகள் 95 விதிகளையும் முழுமையாக படிக்கிறதும் இல்ல. நான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வகைப்படுத்த போலீசார் புத்தகமே 95ல போட்டேன். இப்போ அண்மையில புதுக்கோட்டை மாவட்டத்துல மையமா வச்சு ஒரு நடைபயணத்தை உருவாக்கின 7ஆம் தேதி அதை கைது செய்தார். அந்த அளவுக்கு இந்த காவல்துறை நிர்வாகம், அண்ணாமலை நடக்கிறான் ஒரு அயோக்கியன், ஒரு சங்கி, ஒரு பிற்போக்குவாதி, ஊரா நடந்து போறான், அவனுக்கு அனுமதி கொடுக்கிறான், பாதுகாப்பு கொடுக்கிறான். அரசாங்கம் செய்ய வேண்டிய பரப்புரை இயக்கத்தை நாங்கள் செய்கிறோம், எங்களை தடை செய்கிறது இந்த காவல்துறை என்று சொன்னால், இந்த பொறுப்பு அனைத்தும் காவல்துறையினுடைய அயோக்கியத்தனம். மத்தியில மூளையில படிந்திருக்கிற சாதி வெறி. பட்டியல் சமூக பிரச்சனை என்றால் அது ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்ல, கோர்ட்டுக்கு போ. பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்ல, கோர்ட்டுக்கு போ. கோர்ட்ல இருந்து அனுமதி வாங்கிட்டு வந்தா இந்த இடத்துல நடத்தணும், நாற்காலி போடக்கூடாது, இத்தனை பேர் தான் கூடணும், இன்னொன்னுதான் பேசணும் என்று ரெஸ்ட்ரிக்ஷன். அறிவுகட்ட முண்டங்களை இந்த காவல்துறை, எல்லா நாய்களும் ஓட்டு கட்சிகள் தேர்தலில் எத்தனை இடத்துல மைக்க கட்டிக்கிட்டு என்னென்ன பேசலாம். பட்டியல் சமூக இயக்கங்கள் அல்லது சிறிய ஜனநாயக இயக்கங்கள் பேசுறதற்கு நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, இன்னதுதான் பேசணும். எனவே இந்த போலீஸ் அராஜகம், போலீஸ் அட்ராசிட்டிஸ் ஒழிக்கப்படாமல், அதற்கான மக்கள் இயக்கங்கள் கிளர்ந்தளாமல் வேங்கவையில் பிரச்சனைகள் தீராது. இந்த நாள் என்பது 1968 டிசம்பர் 25 கீழவன்மனையில் 44 பேர் ஒரே வீட்டில் வைத்து கொளுத்தப்பட்ட கொடிய நாள். அந்த நாளில் கிட்டத்தட்ட அதே நாளில்தான் வேங்கவேல் சம்பவம் தொடங்குகிறது, வெளியுறவுக்கு வருகிறது. எனவே இந்த வேங்கவேலும் வெண்மணியும் 55 ஆண்டு இடைவெளியில் தமிழ்நாடு வளர்ந்து விட்டதாக சொல்லுகிறார்களே, எதில் வளர்ந்திருக்கிறது? 44 பேரை எரிச்சிட்டு 55 ஆண்டுகளுக்கு பின்னால் பறையர்களுடைய குடிக்கிற தண்ணீர் மலத்தை கரைக்கிற அளவுக்குத்தான் இந்த நாகரிகம், பண்பாடு